third chapter in NCERT. உங்க ஸ்கூல்ல அது நடத்திட்டாங்களா? ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் நடத்தியாச்சா? Okay, never mind. I'll share the PPT with you. Once we will have a quick summary of the chapter and then we can go on to the Neet questions. Actual Neet questions which appeared in the exams. Okay. இப்ப reproductive health அப்படிங்கிறது வந்து என்ன ஆக்சுவலா அப்படின்னா பத்தி எதை படிக்க போறோம்? Total way of reproduction and social எல்லாமே. So physically வந்து strategies நம்ம வந்து டெஃபினட்டா ஆடியோ பிரேக் ஆகுது என்னன்னு தெரியல. இப்ப இது வந்து வாட் ஆர் த program, the program what it deals about. I mean, this gives actually வந்து இப்ப இருக்கிற ஸ்டேஜ்ல இருக்கிறவங்களுக்கு தான் more awareness is required. And I mean, then not many people are uneducated, but still there are people who are not having proper knowledge about this. They're having under some misconception, myth, அதெல்லாம் பிலீவ் பண்ணிக்கிட்டு எதோ நினைச்சிட்டு இருக்கிறவங்க அவங்களுக்கு வந்து they have to know the entire knowledge. நீங்க பிரசன்ட் பண்ற ஸ்கிரீன் தெரியல. அப்படியா? ஆமா. ஸ்டூடண்ட்ஸ் உங்களுக்கு தெரியுதா? எஸ் சார், எஸ் சார். இப்ப தெரியுது. நான் சொல்லும்போது தெரிஞ்சுதானே? இல்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தெரிஞ்சுதான் கேக்குறேன் நான். இல்ல சார், தெரிஞ்சுதா? ஓகே, சரி, ஓகே, ரைட். எனக்கு ஓகே, பரவாயில்ல. கேரி ஆன் மேடம். எல்லாருக்கும் ஸ்கிரீன் தெரியுது இல்லையா? நான் ஷேர் பண்ணிருக்கிறது எல்லாருக்கும் தெரியுது இல்லையா? இப்ப தெரியுது மேம். ஓகே. சோ இந்த ப்ரோக்ராம் வந்து எதுல டீல் பண்றது அப்படின்னு சொன்னா ப்ராப்பர் அவேர்னஸ் பீப்புளுக்கு கொண்டு போகணும். So they should be aware what it is all about. இதோட pros cons, what is the effect, எப்படி இந்த மாதிரி ஆகும். ஸோ இந்த மாதிரியான எஜுகேஷன் வந்து இஸ் வெரி வெரி எசென்ஷியல், எஸ்பெஷலி ஃபார் த அடலசன்ட் டீனேஜர்ஸ்க்கு தேவைப்படுறது. அப் டில் 24 years, 17லேருந்து 24 years உள்ளவங்களுக்கு இது இஸ் வெரி 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 எசென்ஷியல். ஸோ தட் இஸ் ஆஃப் பீப்புள் ஆஃப் யுவர் ஏஜ். ஓகே. இப்போ கிவன் அவேர்னஸ் ரீப்ரொடக்டிவ் ரிலேட்டட் ஆஸ்பெக்ட்ஸ். ஓகே, ஸோ அதுக்கு வந்து ஒரு ஹெல்தி சொசைட்டி இருக்கணும் அப்படின்னா இதை பத்தி ஒரு ப்ராப்பர் நாலேஜ் இருக்கணும். அண்ட் இதுல வந்து எஜுகேட் பீப்புள், இதுல வந்து வாட் வி ஆர் கோயிங் டு வை வி ஆர் ட்ரைங் டு எஜுகேட் பீப்புள் அப்படின்னா பர்த் கண்ட்ரோல் பத்தி தெரியணும். ஒண்ணுமே தெரியாது. இப்போ வந்து மச் பெட்டர் ஆக்சுவலி, பட் ஸ்டில் இன் செவரல் பாக்கெட்ஸ் ஆஃப் இந்தியா, நார்த் இந்தியாலெல்லாம் நிறைய இடத்துல எல்லாம் வந்து ஸ்டில் அவேர்னஸ் ரொம்ப இல்லை. நம்ம தமிழ்நாடையே யோசிச்சுட்டு நீங்க பார்க்க கூடாது. தமிழ்நாடு இஸ் மச் டெவலப்ட் இன் தீஸ் ஆஸ்பெக்ட்ஸ். The birth control, care of pregnant mothers, postnatal care, after delivery எப்படி கேர் பண்றது for the mother and child, அது அப்புறம் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பிரெஸ்ட் ஃபீடிங், ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் மேல் அண்ட் ஃபீமேல் சைல்டு, இந்த மாதிரிலாம் வந்து நம்ம வந்து எஜுகேட் பண்ணணும் பீப்புளுக்கு. ஸோ இந்த ப்ரோக்ராமோட எய்ம் அதுதான். ஸோ அண்ட் அவேர்னஸ் டு ப்ராப்ளம்ஸ் டியூ டு பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன். இப்போ பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன்னா ரொம்ப ஜாஸ்தி பாப்புலேஷன் ஆகும்போது என்ன ஆகும்,
இது வந்து அதாவது as I told you scarcity will come and then social evils அதை பத்தியும் people தெரிஞ்சுக்கணும். what are the social evils-னா sex abuse, sex related crimes, அதெல்லாம் வந்து வாட் இட் அதை பற்றிலாம் வந்து தே ஷுட் ஹாவ் நாலேஜ். ஏன்னா இந்த ஏஜ் குரூப்பில் தான் நிறைய அந்த மாதிரி கிரைம்ஸ் நடக்கிறதுனால இட்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட் ஃபார் சில்ட்ரன் ஆஃப் யோர் ஏஜ் டு பி டாட் அபவுட் திஸ். ஓகே, ஸோ அதுதான் இந்த ப்ரோக்ராம் வந்து இட் டீல்ஸ் தட். அண்ட் எய்ம்ஸ் அண்ட் நீட்ஸ் ஆஃப் செக்ஸ் எஜுகேஷன் இன் ஸ்கூல்ஸ் எதுக்கு அப்படின்னா to provide right information about sex-related aspects, to avoid sex-related myth and misconceptions. தப்பான அபிப்பிராயங்கள், தப்பான எண்ணங்கள்லாம் இருக்கிறத வந்து ஸ்டாப் பண்ணுறது, அதை வந்து திருத்தி ப்ராப்பராக இது எதுக்கு என்ன அப்படின்னு புரிய வைக்கிறதுக்காக தான் இது. அண்ட் இது வந்து டு கிவ் ப்ராப்பர் இன்ஃபர்மேஷன் அபவுட் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ், அடலசன்ஸ் ரிலேட்டட் சேஞ்சஸ். என்னென்ன மாதிரி சேஞ்சஸ் once you get attain puberty, what are the changes you will see? It's natural for any human to face a change. அதை கேஷுவலாக நேச்சுரலாக எடுத்துகிட்டு போகணும். ஏதோ ஒரு சேஞ்சுன்னு சொல்லி நம்மளும் மாறிடக்கூடாது. அதோட நம்ம மைண்டை வந்து ஸ்டேபிளாக வச்சுக்கணும், ஃபோக்கஸ்டாக வச்சுக்கணும். சேஞ்சஸ் வில் ஹேப்பன், பயாலஜிக்கல் சேஞ்சஸ் வில் ஹேப்பன். அதோட நம்ம வந்து மைண்டை விட்டுறக்கூடாது. ஸோ அதுக்காக தான் இது இந்த மாதிரி. ஸோ இது ஏதோ டிஃப்ரெண்ட்டாக சேஞ்ச் ஆகுதுன்னு நம்மளோட வந்து எல்லாம் வந்து மீடியா அண்ட் அதர் திங்ஸ் எல்லாம் பார்த்து யூ ஷுட் நாட் சேஞ்ச். எவ்ரி திங் இஸ் ஆன்டி, பட் யூ ஷுட் ஸ்டே, யூ ஷுட் நோ வாட் இஸ் வாட். அதுக்காக தான் உங்களுக்கு வந்து ஸ்கூல் லெவலில் இதெல்லாம் இவ்வளோ எலாபரேட்டாக டீட்டெயில்டாக சொல்லி கொடுக்குறாங்க. அண்ட் சேஃப் அண்ட் ஹைஜீனிக் செக்ஷுவல் ப்ராக்டிசஸ், செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீசஸ், அதை பற்றிலாம் நம்ம படிக்க போகிறோம். ஓகே, இப்போ பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன்னால என்னன்னு நம்ம பார்த்தோம். அதாவது 1900 வந்து வேர்ல்டு பாப்புலேஷன்னே வந்து அரௌண்ட் 2 பில்லியன் இருந்தது. அதுக்கப்புறம் அப்போ அந்த டைம்ல வந்து இந்தியா இப்போ வந்து இந்த வேர்ல்டு பாப்புலேஷன் வந்து இஸ் அபவுட் 6 பில்லியன். ஓகே, 2 பில்லியன் இருந்தது, இப்போ வந்து 6 பில்லியன். 1900லேருந்து இப்போ 6 பில்லியன் ஆயிருக்கு. பட் லுக் அட் இந்தியா. இந்தியா வந்து பாப்புலேஷன் வந்து 350 மில்லியன் இருந்தது வந்து at the time of independence, that is 1947ல 350 மில்லியன் இருந்தது. இப்போ in 2011 it has crossed 1.2 பில்லியன் கிராஸ் பண்ணியிருக்கு. ஸோ பாப்புலேஷன் ரொம்ப ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு in spite of so many efforts for the birth control. அதெல்லாம் எடுத்தும் அப்படி ஆயிட்டு இருக்கு. இப்போ இதுக்கெல்லாம் வந்து ரீசன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஜென்ரலாக லைஃப் ஸ்டைலே வந்து நிறைய வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அதாவது இந்த லைஃப் ஸ்டைல் ஹஸ் இம்ப்ரூவ்ட் அ லாட். ஒரு 50 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்தவங்களை கேட்டா அவங்க வந்து இப்போ இந்த மாதிரி டெக்னாலஜிலாம் அங்கே அப்போ கிடையாது. தே வுட் ஹவ் லிவ்ட் வெரி ஹாப்பிலி. தட் இஸ் கம்ப்ளீட்லி எ டிஃப்ரெண்ட் திங். பட் லைஃப் ஸ்டைல் வந்து கண்டிப்பாக வந்து இட் ஹஸ் இம்ப்ரூவ்ட். ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு போகிறது, நமக்கு வந்து அவைலபிலிட்டி ஆஃப் திங்ஸ் எல்லாமே வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு. நம்ம வீடு எல்லாமே எவ்ரி திங், சஃபிஸ்டிகேஷன் எல்லாமே இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் ஆல் தட் மெடிக்கல் ஃபீல்டில் வந்து ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. எல்லாத்துக்கும் மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ்க்கு மெடிசன் இருக்கு. ஸோ அதனால என்ன ஆயிடுது அப்படின்னு கேட்டான்னா, இந்த டெத் ரேட்டை வந்து குறைச்சிட்டாங்க. சப்ஸ்டான்ஷியலாக டெத் ரேட் குறைஞ்சி போச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 40-50 இயர்ஸுக்கு முன்னாடிலாம் வந்து 60 இயர்ஸை கிராஸ் பண்ணுறதே பெரிய விஷயமா இருந்தது. அதனால தான் 60 இயருக்கு விழா எடுத்துட்டு இருந்தாங்க. 70 இயர் ஒருத்தர் வந்துட்டாங்கன்னா அதுக்கு ஒரு விழா எடுத்தாங்க. 80 இயர் வந்துட்டாங்கன்னா அதுக்கு ஒரு அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா இருந்தது. இப்போ வந்து எல்லாருமே சர்வசாதாரணமாக 70+ அந்த மாதிரி 80 அது மாதிரிலாம் நிறைய பேர் இருக்காங்க. அதுக்கு காரணம் மெடிக்கல் ஃபெசிலிட்டி இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. எல்லாமே நமக்கு வந்து லைஃப் ஸ்டைலும் இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. ஸோ அது ஒரு மெயின் ஃபேக்டர். அதுக்கப்புறமா இன்னும் ஏன் பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டு இன்ஸ்பைட் ஆஃப் பர்த் கண்ட்ரோல் பாப்புலேஷன் ஏன் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா, ஒன்று டெத் ரேட் குறைஞ்சு போச்சு, இன்னொன்று டெத் ரேட், அப்புறம் வந்து மெட்டர்னல் மார்டாலிட்டி ரேட். அப்படின்னா சைல்டு மார்டாலிட்டி ரேட்னா முன்னாடிலாம் சைல்டு வந்து நிறைய வந்து இறந்து பிறக்கும், இல்லை பிறந்து சர்வைவ் ஆகிறது கஷ்டமா இருக்கும், நிறைய வந்து சைல்டு டெத் நிறையா இருக்கும். இப்போ வந்து மெடிக்கல் ஃபீல்டு ரொம்ப இம்ப்ரூவ் ஆனதுனால அதெல்லாமே வந்து they are taking care of all that. அதனால ஸோ என்னால் இன்ஃபென்ட் மார்டாலிட்டி ரேட்டும் வந்து ரொம்ப குறைச்சதுனால இப்போ ஓவர்
ஓவரால் வந்து பாப்புலேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதான். ஸோ இப்போ வந்து இப்போ இதோட இம்பேக்ட் எக்ஸ்ப்ளோஷன் பாப்புலேஷன் இம்பேக்டோட இம்பேக்ட் என்ன? ஸ்கேர்சிட்டி ஆஃப் பேசிக் ரிக்வயர்மெண்ட், ஃபுட், ஷெல்டர் அண்ட் க்ளோதிங் எல்லாமே வந்து தட்டுப்பாடாக இருக்கு. எல்லாமே ரேட் கூட இருக்கு. எல்லாமே கொஞ்சம் அதாவது ஆவரேஜ்க்கும் கீழே இருக்கிறவங்க, பிலோ பாவர்ட்டி லைன் இருக்கிறவங்களுக்குலாம் இட்ஸ் வெரி வெரி டிஃபிகல்ட் டு கெட் எவ்ரி திங். பட் அந்த பாவர்ட்டி லைனு ரொம்ப கீழே போயிடுது. இப்போ எவ்ரிபடி இஸ் ஏர்னிங், எவ்ரிபடி இஸ் இன் அ டீசென்ட்லி கம்ஃபர்டபுள் பொசிஷன் அப்படின்னு தான் சொல்லணும். ஓகே, இதுக்கு வந்து இந்த கண்ட்ரோல் மெஷர்ஸ், இந்த பாப்புலேஷன் பெர்த் கண்ட்ரோல் மெஷர்ஸ் என்னென்ன பண்றாங்க அப்படின்னா, நிறைய வந்து ஸ்லோகன்ஸ் வந்து மோட்டிவேட் த ஸ்மாலர் ஃபேமிலிஸ் பை யூசிங் கான்ட்ரசெப்டிவ் மெத்தட்ஸ், அதாவது பிரெக்னன்சியை தடுக்கிற மாதிரி கான்ட்ரசெப்டிவ் மெத்தட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் தென் லாட் ஆஃப் அவேர்னஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க பீப்புள் பை ஸ்லோகன்ஸ். ஹம் தோ ஹமாரே தோ அப்படின்னா நாம் இருவர் நமக்கிருவர் அப்படிங்கிற மாதிரி. மெனி கப்பல்ஸ் ஹவ் அடாப்டட் ஒன் சைல்ட் நார்ம். நிறைய பேருக்கு இப்போ வந்து ஒன் சைல்டு தான் இருக்கு. ஸோ இன் ஸ்பைட் ஆஃப் தட் ஏன் பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகுதுங்கிறதுக்கு தான் ரீசன் நம்ம பார்த்தோம். அண்ட் ஸ்டாச்சுட்டரி ரைசிங் ஆஃப் மேரேஜபிள் ஏஜ். இப்போ முன்னாடி இருந்த மேரேஜபிள்லாம் சைல்டு ரொம்ப சின்ன வயசுல, உங்க அம்மா உங்க பாட்டி எல்லாம் கேட்டீங்கன்னா ரொம்ப சின்ன வயசுல கல்யாணம் ஆயிருக்கும் அவங்களுக்குலாம். இப்பெல்லாம் அந்த மாதிரி ஆக முடியாது. இட்ஸ் அகெயின்ஸ்ட் லா, இல்லீகல் அது. இப்போ வந்து ஃபீமேல் 18 அண்ட் மேலுக்கு 21 தான் மேரேஜபிள் ஏஜ் அப்படின்னு வச்சிருக்காங்க. முன்னாடிலாம் 14 இயர்ஸ் 13 இயர்ஸ் 12 இயர்ஸ் அப்படிலாம் கூட கல்யாணம் நடந்துட்டு இருந்தது. இப்போ அந்த மாதிரி முடியாது. ஓகே, நவ் நெக்ஸ்ட் இஸ் கான்ட்ரசெப்டிவ் மெத்தட்ஸ். என்னென்ன கான்ட்ரசெப்டிவ் மெத்தட்ஸ் வந்து வச்சிருக்காங்க அப்படிங்கிறதுல நம்ம டீட்டெயில்டாக நம்ம பார்ப்போம். பட் பிஃபோர் தட், இப்போ இந்த கான்ட்ரசெப்டிவ் யூஸ் பண்றதுல வாட் ஆர் த ப்ராப்பர்ட்டி ஐடியல் ஃபார் அ கான்ட்ரசெப்டிவ் அப்படின்னு கேட்டானாக்க, இட் ஷுட் பி யூசர் ஃப்ரெண்ட்லி. இன்னொருத்தரோட உதவி இல்லாமல் நம்மளா யூஸ் பண்ண முடியணும். அப்புறம் ஈஸிலி அவைலபிள், எல்லா இடத்துலையும் அவைலபிளாகவும் இருக்கணும், எஃபெக்டிவா இருக்கணும், reversible. அதாவது when somebody wants to get pregnant, the process should be reversible. Once you stop the using contraceptive, the process should be reversible. You should be able to get pregnant. அந்த மாதிரி இருக்கணும். That is what it means by reversible. And no or least side effects. Side effects ரொம்ப இருக்கக்கூடாது. இது பண்ணினதுனால வேற ஏதாவது ப்ராப்ளம் வந்து அந்த மாதிரி எதுவும் ஆகக்கூடாது. மெடிக்கல் ப்ராப்ளம் எதுவும் வராமல் இருக்கணும். And should not interfere with sexual desire or desire sexual act. அந்த மாதிரி இருக்கணும். அப்புறம் கான்ட்ரசெப்டிவ் மெத்தட்ஸ், என்னென்ன மெத்தட்ஸ் இப்போ அவைலபிளாக இருக்கு? நேச்சுரல் அண்ட் ட்ரெடிஷ்னல் மெத்தட்ஸ், பேரியர்ஸ், இன்ட்ராயூட்டரைன் டிவைசஸ், ஓரல் கான்ட்ரசெப்டிவ்ஸ், இன்ஜெக்டபிள்ஸ், சர்ஜிக்கல் மெத்தட்ஸ், இதெல்லாம் அவைலபிளாக இருக்கு. அப்போ நேச்சுரல் அண்ட் ட்ரெடிஷ்னல் மெத்தடுனா என்னது? அது வந்து பீரியாடிக் அப்ஸ்டினன்ஸ். அப்படின்னா ஒரு பர்டிகுலர் பீரியட்ல இந்த ஓவிலேஷன் வர டைம்ல வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிட்டு மட்டும் அவாய்ட் பண்ணிட்டு மற்ற டைம்ல வந்து நம்ம வந்து நார்மலாக இருக்கிறது, அந்த பீரியடை மட்டும் நம்ம அவாய்ட் பண்ணணும். பண்ணனா லைக் ஃபர்டிலைசேஷன் ஆகாது. அண்ட் காய்டஸ் இன்டரப்டஸ் அப்படின்னா வந்து லைக் டியூரிங் த ஆக்ட், it should be the act should be stopped when the semen is ejected. And lactational periodல வந்து periods menstrual cycle வராதனால that period is safe. So these are the natural traditional methods. And barriers அப்படின்னா, even for female and male both condoms are available. That is for male to cover the penis and for female to cover the vagina and cervix. So those condoms can be used. That is condoms, diaphragms, cervical caps, walls, இதெல்லாமே பேரியர்ஸ். இதெல்லாம் வந்து சம்திங் நமக்கு வந்து தேவையில்லாது அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா இதுல தான் மெயின், இந்த கான்ட்ரசெப்டிவ்ஸ்ல தான் மெயினா கொஸ்டின்ஸ் நிறையா வருது. ஸோ அதனால தான் நான் இதை பண்றேன். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வால்ட் வந்து பேரியரா இல்லை வந்து ஐயூடியா அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வருது. we are going to see those questions in the NEET practice questions. இதெல்லாம் வந்து ஆக்சுவலாக நான் செலக்ட் பண்ண கொஸ்டின்ஸ் எல்லாமே ஆக்சுவலாக வந்த கொஸ்டின்ஸ். ஸோ ஐ ஹவ் சீன் இன் மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் திருப்பி ரிப்பீட் ஆகுது. அண்ட் மோஸ்ட் ஆஃப் த 75 to 80% ஆஃப் த கொஸ்டின்ஸ் ஆர் ஃப்ரம் கான்ட்ரசெப்டிவ்ஸ். ஸோ இதெல்லாமே நீங்கள் நல்லா படிச்சுக்கணும், நல்லா தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ இது வந்து ப்ரிவென்ட் ஃபிசிக்கல் மீட்டிங் ஆஃப் ஸ்பெர்ம் அண்ட் ஓவம், அதுக்கு தான் பேரியர்.
ஸோ ஃபர்டிலைசேஷனை தடுக்கிறதுக்காக. ஸோ அதுக்கு என்னென்ன இருக்கு? காண்டம்ஸ், டயஃப்ரம்ஸ், cervical caps and walls. ஓகே, ஸோ காண்டம் வந்து மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டுத்துக்குமே இருக்கு டு கவர் த பெனிஸ் அண்ட் வெஜைனா. ஆல்ரைட், இதுல வந்து நிரோத் இஸ் அ பாப்புலர் காண்டம் ஃபார் மேல். அதுக்கப்புறம் ஒய் காண்டம் ஆர் வெரி பாப்புலர் அப்படின்னா, இது வந்து எஸ்டிடி, அதாவது செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீசஸ் அண்ட் எய்ட்ஸ். எய்ட்ஸும் இட்ஸ் செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீசஸ் தான். இது ரெண்டுத்தையுமே ப்ரொடெக்ட் பண்றது காண்டம்ஸ். அதனால காண்டம் இஸ் வெரி வெரி பாப்புலர் அண்ட் வெரி சேஃப். அண்ட் இட் இஸ் டிஸ்போசபிள், ஈஸியாக டிஸ்போஸ் பண்ணிடலாம். அண்ட் it's user friendly. You can the user can insert it themselves, self inserted, and thereby giving privacy to the user. வேற யாருக்கும் தெரியாம நம்ம இன்சர்ட் பண்ணிக்க முடியும். So that is a advantage. And then diaphragm, cervical cap and walls எல்லாம் பக்கத்துல டயக்ராம் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ இதை வந்து made of rubber, this is made of rubber and are inserted into female reproductive tract to cover the cervix during coitus. They block the entry of sperms. Sperms வந்து உள்ள வராம, cervix தாண்டி உள்ள வராம அது தடுக்கிறது. That's why they are called barrier and diaphragm. Diaphragm, cervical caps இதெல்லாம். And they are reusable. It can be used again. இது வந்து one time use, condom மாதிரி one time use கிடையாது. And spermicidal creams, jellies, foams are used along with these barriers to increase the contraceptive efficiency. And then widely used one, that is the intrauterine devices. The intrauterine devices அப்படிங்கிறது என்னன்னா, to give delay pregnancy or to give space between two children. அதுக்கு ரொம்ப பாப்புலரான ஒரு மெத்தட் இது. These are inserted by doctors or nurses in the uterus through vagina. They increase phagocytosis of sperms. அப்படின்னா phagocytosisனா என்னது? ஸ்பெர்மை என்கல்ஃப் பண்ணி ஃபர்தரா மூவ் பண்ண விடாம மொட்டிலிட்டியை குறைக்கிறது, அதான் அதுக்கு அர்த்தம். ஸோ ஐயுடி ஆர் ஐடியல் மெத்தட் டு டிலே பிரெக்னன்சி ஆர் ஸ்பேஸ் சில்ட்ரன். இப்போ இதுல வந்து 3 மெத்தட் இருக்கு. நான் மெடிக்கேட்டட், காப்பர் ரிலீசிங் அண்ட் ஹார்மோன் ரிலீசிங் ஐயூடிஸ். ஐயூடின்னு தான் நம்ம சொல்லுவாங்க, நீங்க அதை புரிஞ்சுக்கணும். அதாவது இன்ட்ரா யூட்டிரைன் டிவைசஸ், தட் இஸ் ஐயூடி. நான் மெடிக்கேட்டட்னா எது மெடிசன் இல்லாம ஜஸ்ட் ஒரு லூப் மாதிரி போட்டுக்கிறது. தென் காப்பர் ரிலீசிங்னா இட் வில் ரிலீஸ் காப்பர் அயான்ஸ். அந்த காப்பர் அயான்ஸ் வந்து என்ன பண்ணும்னா, இட் வில் ஸ்லோ டவுன் த மொட்டிலிட்டி ஆஃப் த ஸ்பெர்ம். ஸ்பெர்மை வந்து ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ண முடியாம ஸ்லோ பண்ணும். அதை வந்து இட் வில் மேக் இட் இன்ஆக்டிவ், அந்த மாதிரி பண்ணிடும். ஸோ அது மாதிரி பண்ணுறது. ஹார்மோன் ரிலீசிங் அப்படின்னா அது என்னன்னா, அந்த வாட் எவர் த ஃபர்டிலைஸ்டு திங் அதை வந்து என்ன சொல்றது, இம்ப்ளான்ட் பண்ண விடாம பண்ணும். அதாவது அந்த வால்ல வந்து it will not go and get implanted. So அப்படின்னா when it's not implanted, what will happen? It will not be a successful pregnancy இல்லையா? ஸோ அதான். ஸோ இந்த நான் மெடிக்கேட்டட் யூடிலாம் வந்து என்னன்னா லிப்பி லூப். இந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுலலாம் கொஸ்டின்ஸ் வருது. ஸோ தே ரிட்டார்ட் ஸ்பெர்ம் மோட்டிலிட்டி. ஸ்பெர்ம் மோட்டிலிட்டி வந்து மூவ் பண்ண விடாம பண்றது, தடுக்கிறது. ஸோ அது ஸ்பெர்மிசைடல் எஃபெக்ட். இட் ஆல்சோ ஹேஸ் ஸ்பெர்மிசைடல் எஃபெக்ட். அப்படின்னா அந்த ஸ்பெர்ம்ஸை கொலை பண்றது, அந்த மாதிரியும் எஃபெக்ட் இருக்கு. ஸோ தட் இஸ் லிப்பி லூப். அதை மூவ் பண்ண விடாம அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சா ஸ்பெர்ம் வில் டை இல்லையா? ஹவு லாங் இட் வில் ஸ்டே அலைவ்? இட் ஹேஸ் டு டை. ஸோ அந்த மாதிரி. அண்ட் அனதர் வந்து காப்பர் ரிலீசிங் வந்து இந்த காப்பர் அயான்ஸ் வந்து தட் மோட்டிலிட்டி அண்ட் ஃபர்டிலைசிங் கெப்பாசிட்டி ஆஃப் ஸ்பெர்ம்ஸை வந்து சப்சைட் பண்ணி ஸ்டாப் பண்றது, சப்ரஸ் பண்றது. அதுக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து காப்பர் டி, காப்பர் 7, மல்டி லோட் 375. ஓகே, இது 3 ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் மேட்ச் த ஃபாலோயிங் அந்த மாதிரிலாம் வரும். அதனால இது ஏதோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு நினைக்க கூடாது. இது வந்து இந்த நேம்ஸ் இதெல்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். காப்பர் டி, காப்பர் 7, CU7, மல்டி லோட் 375. இதெல்லாம் காப்பர் ரிலீசிங் IUDs.
அதுக்கப்புறம் ஹார்மோன் ரிலீசிங் ஐயூடிஸ் அப்படின்னா இதுல வந்து தே மேக் இஸ் அன்சூட்டபிள் ஃபார் இம்ப்ளான்டேஷன். அதாவது அந்த ஃபெர்டிலைஸ்டு ஓவம் வந்து போய் அந்த மெரிஸ்டோடர்ம்ல வந்து இம்ப்ளான்ட் ஆகாது அந்த எக். ஓகே, அதுல அப்படி ஆகாம இருந்ததுன்னா தென் இட் வில் நாட் பி சக்சஸ்ஃபுல். ஸோ அதுக்காக தான். அதனால அது என்ன பண்ணும்னா அந்த cervical hostile to the sperms cervix வந்து hostile to the sperms னா it will not be receiving for the sperms, it will reject. அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஸோ அதில் என்ன மாதிரி ஹார்மோன்னா வாட் கைண்ட் ஆஃப் ஹார்மோன் இஸ் ப்ரோஜெஸ்டார் செட் அண்ட் LNG20. இதுதான் வந்து அந்த ஹார்மோன் ரிலீஸ் பண்ணுறது. ஸோ ப்ளீஸ் ரிமெம்பர் ப்ரோஜெஸ்டார் செட் அண்ட் LNG20. So all these names please remember. And then oral contraceptives. Oral contraceptives la vandu enna administration of progestogens or progesterone or estrogen. இதுல வந்து combinations வந்து tablets ஆ கிடைக்கிறது. அது வந்து they call it pills. இது எப்படின்னா after the cycle, menstrual cycle, for 21 days it should be taken. That is from the 5th day of the menstrual cycle, it should be taken for next 21 days and again stopped for the menstrual cycle, again started after the cycle is over for 7 days. Okay, so idhula vandu they inhibit ovulation and implantation. And the cervical mucus vandu romba thick ஆறதுனால it prevents the entry of the sperms. அந்த மாதிரி sperm prevent பண்ற pills are very very effective with very less side effect. பட் அதை வந்து ஒரு நாள் கூட விடாம நம்ம சாப்பிடணும். அதுதான் அதுல இருக்கிற சேலஞ்ச். தென் சஹேலிங்கிறது இட்ஸ் a நியூ கான்ட்ரசெப்டிவ். இட்ஸ் டெவலப்ட் பை சென்ட்ரல் ட்ரக் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட். ப்ளீஸ் ரிமெம்பர் தட் திஸ் வில் பி ஆஸ்க்ட். ஐ எம் டெல்லிங் யூ திஸ் வேரெவர் பிகாஸ் ஐ ஹவ் சீன் ஆல் த கொஸ்டின்ஸ். எதெல்லாம் வரும் அப்படின்னு நான் பார்த்துருக்கேன். அதனால நான் சொல்றேன், இந்த கான்ட்ரசெப்டிவ்ல நல்லா படிச்சுக்கோங்க இந்த சாப்டர்லேருந்து. So Saheli வந்து is developed by Central Drug Research Institute, CDRI in Lucknow. Okay, இதில் வந்து எப்படின்னா very non-steroidal preparation. Non-steroidங்கிறதே ரொம்ப heavy, steroidங்கிறதே ரொம்ப heavy. Everybody discourage you to take steroid medicines. அது especially இந்த மாதிரிலாம்னா it will have strong side effects. இதில் வந்து Saheli வந்து it's a non-steroidal preparation and once a week pill தான் இது. ஸோ அதனால வெரி ஹை கான்ட்ரசெப்டிவ் வேல்யூ அண்ட் வெரி ஃபியூ சைட் எஃபெக்ட்ஸ் தான் இருக்குதுல. ஓகே, அண்ட் தென் இன்ஜெக்டபிள். அண்டர் த ஸ்கின் they inject or the implant this combination of progestogens or progestogen estrogen. ஸோ இந்த ஸ்டிக் மாதிரி இருக்கிறத வந்து இன்ஜெக்ட் பண்ணி ஆர் இம்ப்ளான்ட் பண்ணி வச்சுடுவாங்க. தட் வில் லைக் இது வந்து பில்ஸ் மாதிரியே தான் ஆக்ட் பண்ணும், எஃபெக்ட் இருக்கும். ஸோ இந்த ப்ரோஜெஸ்டோஜன்ஸ் அண்ட் ப்ரோஜெஸ்டோன் ஈஸ்ட்ரோஜன் காம்பினேஷன் வந்து அண்ட் ஐயோட யூஸ் ஃபார் எமர்ஜென்சி கான்ட்ரசெப்டிவ்ஸ். இது ரெண்டுமே ஆர் அண்ட் ஐயோடி ரெண்டுமே எமர்ஜென்சி கான்ட்ரசெப்டிவ்ஸாக யூஸ் பண்ணலாம். எப்படின்னா வித்தின் 72 hours of coitus it avoids pregnancy due to rape or casual intercourse. இது மாதிரி வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச நாலேஜை நீங்க மற்றவங்களுக்கு கூட நீங்க சொல்லி ஹெல்ப் பண்ணலாம். ஸோ அதுக்காக ஆல் திஸ் ஆர் கிவன், ஆல் திஸ் இன்ஃபர்மேஷன் ஆர் கிவன் டு யூ ஆஸ் வே ஆஃப் எஜுகேட்டிங் யூ. ஸோ இது வந்து நாட் ஃபார் த நீட் கண்ணோட்டத்தோட மட்டும் படிக்காதீங்க, ஈவன் அதர்வைஸ் உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சர்ஜிக்கல் மெத்தட்ஸ், ஸ்டெரிலைசேஷன். இது எப்படின்னா இது வந்து it's almost like a permanent prevention. இதுல எப்படின்னா மென்னுக்கு வந்து வாசெக்டமின்னு சொல்லுவோம், விமனுக்கு வந்து டியூபெக்டமி. விமன்ல வந்து ஃபெலோப்பியன் டியூபர் ரெண்டு பக்கமும் கொஞ்சம் மைல்டா கட் பண்ணி டைப் பண்ணிடுவாங்க. இவங்க மென்னுக்கு வந்து வாஸ் டிஃபரன்ஸை கட் பண்ணிட்டு டைப் பண்ணிடுவாங்க. ஸோ அப்போ என்ன ஆகும், ஸ்பெர்ம் வந்து மூவ் பண்ண முடியாது. அங்க வந்து ஃபெலோப்பியன் டியூபை கட் பண்ணதுனால அங்கே வந்து ஃபெர்டிலைசேஷன் வராது, ஓவியுலேஷன் வெளில வந்து ஃபெர்டிலைசேஷன்லாம் வராது. ஸோ அந்த மாதிரி திஸ் இஸ் அ பெர்மனண்ட் கான்ட்ரசெப்ஷன்.
ரிவர்சபிள் இதுல வந்து ரிவர்சபிலிட்டி ரேட் வந்து ரொம்ப ரொம்ப புவர், ரொம்ப கஷ்டம் அதுல ரிவர்ஸ் ஆகுது. ஓகே, இது வந்து சைடு எஃபெக்ட்ஸ்ன்றோமே என்னென்ன மாதிரி சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கும் அப்படின்னா நாசியா, தட் இஸ் வாமிட்டிங், அப்டாமினல் பெயின், பிரேக் த்ரூ ப்ளீடிங், இர்ரெகுலர் மென்ஸ்ட்ரல் ப்ளீடிங், பிரஸ்ட் கேன்சர் கூட வரலாம். இது வந்து எப்படி நீங்க வந்து அட்மினிஸ்ட்ரேட் பண்றீங்க இதெல்லாம் அப்படிங்கிறத பொறுத்து இருக்கு. பேஸ்ட் ஆன் தட் இந்த மாதிரி ஹை சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கலாம். அது சில பேருக்கு ரொம்ப சென்சிட்டிவா இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி மைல்டு நாசியா அந்த மாதிரி மைல்டு சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் டெர்மினேஷன் ஆஃப் பிரெக்னன்சி. இதுல வந்து டெர்மினேஷன் ஆஃப் பிரெக்னன்சி வந்து இந்தியாவில் வந்து லீகலைஸ் பண்ணியிருக்காங்க. 1971 இட் ஹஸ் பீன் லீகலைஸ்ட் இன் இந்தியா. தட் இஸ் ஒன் வே ஆஃப் பர்த் கண்ட்ரோலுக்கு. மெனி கண்ட்ரீஸ் அரவுண்ட் த வேர்ல்டு இதை வந்து லீகலைஸ் பண்ணலை. சில கண்ட்ரீஸ் பண்ணியிருக்காங்க, இன்னும் டிபேட்ல போயிட்டு இருக்கு பண்ணணுமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி. தட் இஸ் பிகாஸ் ஆஃப் செவரல் ரீசன்ஸ், எமோஷனல், எத்திக்கல், ரிலீஜியஸ் அண்ட் சோஷியல் இஷ்யூஸ்னால அவங்க இன்னும் பண்ணாமல் இருக்காங்க. பட் நம்ம இந்தியாவில் இதை வந்து நம்ம லீகலைஸ் பண்ணியாச்சு. பட் லீகலைஸ் ஏன் பண்ணாலும் வித் ஸ்ட்ரிக்ட் கண்டிஷன்ஸ்க்காக நம்ம பண்ணியிருக்கோம். ஏன்னா இது வந்து எதுக்காக வந்து நம்ம இதை பண்ணியிருக்கோம்னா டு அவாய்ட் அன்வான்டட் பிரெக்னன்சி டியூ டு கேஷுவல் meeting or failure of the contraceptive using during coitus or rapes. அதெல்லாம் அந்த மாதிரி டைம்ல வந்து இந்த மாதிரி மெடிக்கல் ட்ரீட்டட் டெர்மினேஷன், மெடிக்கலி டெர்மினேட்டட் பிரெக்னன்சி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். And it is essential in case where continuation of pregnancy could be harmful. அதாவது சம்டைம்ஸ் இப்போ இந்த சைல்ட் ஃபார்ம் பண்றதும் வந்து எசக் பெசகா சம்டைம்ஸ் ஃபர்டிலைஸ் ஆயிடும். நான் வந்து ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், அப்படிதான் ஆகும்னு கிடையாது. There are so many medical situations that may occur. I just point out one thing. Sometimes fertilization can happen in fallopian tube also. அப்போ என்ன ஆயிடும், அந்த fallopian tubeல பேபி cannot grow இல்லையா? அப்போ வந்து it will be very very risky for the mother. அப்போ என்ன பண்ணுவாங்க, அந்த மாதிரி சமயத்துல எல்லாம் they will terminate the pregnancy. ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன், தட் அந்த மாதிரி ஒரு கேஸும் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய கேசஸ் வரலாம், நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் வரலாம். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸு ஆர் குழந்தை வந்து அப்நார்மலாக இருக்கலாம். அது எப்படி கண்டுபிடிப்பாங்கங்கிறத நம்ம அப்புறம் பார்ப்போம். பட் அந்த மாதிரி இப்போ கண்டுபிடிச்சி குழந்தை அப்நார்மலாக இருக்குது அப்படின்னா இட்ஸ் பெட்டர் டு டெர்மினேட் த ப்ரெக்னன்சி அட் த வெரி ஏர்லி ஸ்டேஜ் இல்லையா? ஸோ அந்த மாதிரிலாம் கேசஸ் வரும்போது எம்டிபி இஸ் வெரி வெரி யூஸ்ஃபுல். பட் நம்ம இந்தியாவில் வந்து ஃபீட்டஸோட ஜெண்டர் கண்டுபிடிக்கிறது இஸ் இல்லீகல். இதை யூஸ் பண்ணி ஃபீட்டஸோட ஜெண்டர் கண்டுபிடிச்சு அதனால வந்து டெர்மினேட் பண்றது வந்து ரொம்ப இல்லீகல். அதனால வந்து அதை மட்டும் ஸ்ட்ரிக்டா வந்து அட்மினிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ரிக்ட் ரூலோட இதை வந்து லீகலைஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து இந்த எம்டிபி வந்து எப்படின்னா ஃபர்ஸ்ட் ட்ரைமிஸ்டர் அப்படின்னா அப் டு 12 weeks, தட் இஸ் ஃபர்ஸ்ட் 3 monthsல இட் இஸ் சேஃப். தட் இஸ் இஃப் யூ கோ டு அ ப்ராப்பர் மெடிக்கல் ப்ராக்டிஷனர் நீங்கள் வந்து போனீங்கன்னா இட் இஸ் சேஃப். அப்படி இல்லாமல் குவாக்ஸ் மாதிரி ஏதோ லோக்கலாக பண்ணுறவங்க கிட்டலாம் போனீங்கன்னா ரொம்ப ரிஸ்கி. அண்ட் செகண்ட் ட்ரைமஸ்டரில் போகிறது அபார்ஷன் பண்ணுறது வந்து இஸ் வெரி வெரி ரிஸ்கி. ஓகே, அண்ட் ப்ராப்ளம்ஸ் ரிலேட்டட் டு எம்டிபிலாம் என்னென்னா மெஜாரிட்டி ஆஃப் த ப்ராப்ளம் பெர்ஃபார்ம்டு இல்லீகலாக வந்து பண்ணுறாங்க. அது என்ன வாட் இஸ் இல்லீகல் அப்படின்னா அமீனியோசென்டிசிஸ் அப்படின்னு ஒரு டெஸ்ட் இருக்கு. அந்த டெஸ்ட் வந்து என்ன தெரியும் அந்த டெஸ்ட்ல அப்படின்னா, ஆக்சுவலா இந்த ஃபீட்டஸ் வந்து இட்ஸ் கோயிங் டு பி இன்சைட் அ அமீனியாட்டிக் ஃப்ளூயிட். இந்த ஃபீட்டஸை சுற்றி வந்து அமீனியாட்டிக் ஃப்ளூயிட்ல த பேபி இஸ் கோயிங் டு பி ஃப்ளோட்டிங். அந்த ஃப்ளூயிட்ல இருக்கிற ஒரு செல்லில் இருக்கிற நியூக்ளியஸ்ல குரோமோசோமும் இந்த ஃபீட்டஸில் இருக்கிற அந்த ஜைகோட் அந்த எம்ப்ரியோவில் இருக்கிற குரோமோசோம் நம்பரும் சேமாக இருக்கும், ஐடென்டிக்கலாக இருக்கும். ஸோ அதை வந்து எடுத்து அந்த ஃப்ளூயிடை கொஞ்சோண்டு இன்ஜெக்ட் பண்ணி எடுத்து, அதாவது ஒரு அபவுட் 15 ml மேலே எடுக்கக்கூடாது. எடுத்தால் வந்து பேபிக்கு வந்து அந்த ஃப்ளூயிட் குறைஞ்சி போயிடும். ஸோ அபவுட் 50 ml சம் சின்ன போர்ஷன் எடுத்துட்டு அதை வந்து தே வில் டெஸ்ட் அண்ட் சி அதில் வந்து குழந்தைக்கு எதான அதில் வந்து குரோமோசோம்ஸ் எப்படி இருக்குது,
அதாவது அவங்களுக்கு எப்போ அவங்க பண்ணுவாங்கன்னா, இஃப் தே கெட் எனி டவுட், ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது ஏதாவது தெரிஞ்சது, நார்மலா தெரிஞ்சது, growthல எதுவும் ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சா, அப்போ தே வில் பி டூயிங் திஸ் டெஸ்ட். அப்போ இந்த டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது அதில் இருக்கிற குரோமோசோம்ஸ் எல்லாம் நமக்கு தெரிய வரும். அந்த குரோமோசோம்ஸ்ல வந்து நீங்க பாத்தீங்கன்னா இதுல வந்து டவுன் சிண்ட்ரோம் எல்லாமே நம்ம கண்டுபிடிக்கலாம். அதெல்லாம் we will see that in detail. ஓகே, இப்போ இதுல வந்து இந்த ஜெண்டர் வந்து பார்க்க முடியும். இந்த குரோமோசோம்ஸ்ல லாஸ்ட் குரோமோசோம்ஸ் தானே வந்து செக்ஸ் டிட்டர்மினிங் குரோமோசோம். அதுல வந்து மேலா ஃபீமேலான்னு கண்டுபிடிச்சிட முடியும். ஸோ அந்த மாதிரி பண்றது வந்து இஸ் இல்லீகல், பண்ணக்கூடாது. அது பண்ணிட்டு இது ஃபீமேல் ஃபீட்டஸ் அப்படின்னு சொன்னா, ஃபீமேல் அப்படின்னு சொன்னா இவங்க வந்து எம்டிபி பண்ணிடுறாங்க நிறைய பேர். அப்படிங்கிறதுனால அது ஒரு ரிஸ்க் இருக்கு. இதுல இல்லீகலா அவங்க அப்படி பண்றாங்க, அதுதான் அவங்க சொல்றாங்க. தட் இஸ் ஆக்சுவலி இல்லீகல். இப்போ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து enacted the medical termination of pregnancy வந்து in 2017 to reduce அது amendment என்னன்னா to reduce abortion and consequent maternal mortality and morbidity. So according to this act, a pregnancy may be terminated within the first 12 weeks தான். On the opinion of a registered medical. All right. Now, sexually transmitted, we are going to see that also. Sexually transmitted disease, more than one people, multi people oda வந்து without careful இல்லாம கேர்லெஸ்ஸா வச்சுக்கிறதோ, அதனால யாருக்கான ஒருத்தருக்கு இருந்தா அது வந்து that will be transmitted to the other person also. அந்த டேஞ்சர் இருக்கு. ஸோ அதெல்லாம் என்னென்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படின்னு சொன்னா, தட் டிசீஸ் வந்து எஸ்டிடி ஆர் எஸ்டிஐ அப்படின்னு சொல்லுவோம். ஆர் வெனீரியல் டிசீசஸ், தட் இஸ் விடி, ஆர் ரிப்ரடக்டிவ் ட்ராக் இன்ஃபெக்ஷன், தட் இஸ் ஆர்டிஐ. இப்போ அதெல்லாம் என்னென்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ், ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் தேர் ஆர் மெனி, பட் ஃபார் எக்ஸாம்பிள் gonorrhea, syphilis, genital herpes, chlamydiasis, genital warts, trichomoniasis, hepatitis B, HIV leading to AIDS. இதுல வந்து இந்த genital herpes, hepatitis B and HIV leading to AIDS வந்து very very severe. And hepatitis B and HIV வந்து they spread even otherwise. எப்படின்னா ஒரு நீங்க எங்கேயாவது போறீங்க, இன்ஜெக்ஷன், அதை நீடில் வந்து நீடில் ஒருத்தர் யூஸ் பண்ண நீடில் உங்களுக்கு போட்டாங்க, அவங்களுக்கு இருந்ததுன்னா அது வழியா வரும். அது செக்ஸ் கான்டாக்ட் வழியா தான் வரணும்னு அவசியம் கிடையாது. பிளட் இப்போ நீங்க ஃபார் சம் ரீசன் யாருக்காவது பிளட் ஏத்துறாங்க, அந்த பிளட்ல கொடுத்தவங்களுக்கு இருந்ததுன்னா அந்த பிளட் வழியா ஏத்தினவங்களுக்கும் வரும் எய்ட்ஸ், ஹெப்படைட்டிஸ் பி எல்லாமே. ஸோ அந்த மாதிரி நிறைய இது மாதிரி அன்ஹைஜீனிக் ப்ராக்டிசஸ்னால ஸ்ப்ரெட் ஆகும். அண்ட் இஃப் மதர் ஹேஸ், தென் டெஃபினெட்லி த சைல்ட் வில் கெட் இட் ஃப்ரம் பர்த். அதாவது டியூரிங் த சைல்ட் பர்த், இஃப் த மதர் ஹேஸ், then definitely the child will also have. Possibility is very very high. Okay. And apart from genital herpes, hepatitis B and HIV, பாக்கி எல்லாமே ஏர்லி ஸ்டேஜில் கண்டுபிடிச்சிட்டா பர்மனெண்ட்டாக க்யூர் பண்ணிடலாம். பட் இது மூணும் வந்து கஷ்டம். Prevention வந்து avoid sex with unknown partners, multiple partners, use condoms, and if you see any abnormal signs or any symptoms, don't hesitate to go a doctor. இவ்வளோ தூரம் வந்தாச்சு, டாக்டர்கிட்ட போய் கேட்கறதுல என்ன இருக்கு, கேட்டு get proper treatment. அதான். Now infertility. All right. Now so far we have seen what all the things we have seen. We saw birth control, அதுக்கு என்னென்ன டிவைசஸ் இருக்குன்னு பார்த்தோம். தென் செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீசஸ் பார்த்தோம்.
Now இப்போ பர்த்லேயே ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொன்னா, that is for those who are not able to become pregnant. அந்த மாதிரி பிரச்சனைகளும் இருக்கும். ஸோ அதுக்கு என்ன பண்றது? ஸோ இதுல வந்து நிறைய ரீசன்ஸ் இருக்கு. ஃபிசிக்கல், கான்ஜெனிட்டல் டிசீசஸ், ட்ரக்ஸ், இம்யூனாலஜிக்கல் ஆர் ஈவன் சைக்கலாஜிக்கல். இதோட another reason is also there. I don't know why they have not mentioned it. Stress. Too much of work and stress is also a main reason. அது இப்போ ரொம்ப ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு. Because life is becoming more and more difficult these days. So இது வந்து அதனால இந்த மாதிரி ஆகும்போது if the person is not able to get pregnant அப்படின்னு சொன்னா, there are assisted reproductive technologies available. அதுதான் ART அப்படின்னு சொல்றோம். ஓகே, இந்த ARTல என்னென்ன இருக்கு? ARTல வந்து கமீட் இன்ட்ரா ஃபெலோப்பியன் டிரான்ஸ்ஃபர், அது வழியா வந்து இந்த கமீட் போட்டு அதனால ஃபர்டிலைஸ் ஆகும். அப்புறம் இன்ட்ரா சைட்டோபிளாஸ்மிக் ஸ்பெர்ம் இன்ஜெக்ஷன், அப்போ வந்து டைரக்டா ஒரு ஸ்பெர்ம் எடுத்து டைரக்டா வந்து சைட்டோபிளாஸ்மிக்ல இன்ஜெக்ட் பண்றது. ஓகே, அது மாதிரி தட் இஸ் ஒன் மெத்தட். அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன் அப்படின்னா ஒரு ஸ்பெர்ம் எடுத்து வந்து எக்கோட டைரக்டா வந்து ஃபர்டிலைஸ் பண்றது, ஓவமோட டைரக்டா ஃபர்டிலைஸ் பண்றது. அண்ட் சரோகேசின்னா somebody else, if the that female is not able to get pregnant or the uterus is not healthy enough, she is not able to get the implantation or whatever, அதெல்லாம் ஒண்ணுமே முடியல, அந்த uterus is not healthy to do all that அப்படின்னா, then she can hire somebody to get pregnant for her. I mean, like this fertilized zygote may be implanted in her uterus. That is one way. அதுதான் surrogacy. In vitro fertilization, IVF, இது ரொம்ப டெஸ்ட் டியூப் பேபி, இதுதான் ரொம்ப ப்ரிவைலிங்காக இருக்கு. இது டெஸ்ட் டியூப் பேபின்னா இதில் வந்து outside in the sperm and ovum is fertilized and then it's injected in the fallopian tube or in the uterus. எப்படின்னா இப்போ 8 பிளாஸ்டோமியர்ஸ் நம்ம படித்தோம் இல்லையா, போன கிளாஸில் படித்தோம் நம்ம அந்த சாப்டர்ல, லாஸ்ட் சாப்டர்ல. ஸோ 8 பிளாஸ்டோமியர்ஸ் அந்த கிளீவேஜ் ஸ்டேஜ், அந்த டிவைட் ஆகுதுல மைட்டோசிஸ்ல. ஸோ அந்த 8 பிளாஸ்டோமியர் ஸ்டேஜில் வந்து ஃபெலோப்பியன் டியூப்ல இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா மோர் தென் 8, அதாவது 16 அந்த மாதிரிலாம் ஆகும்போது, மோர் தென் 16 ஆகும்போது இட் வில் பி பிளேஸ்ட் இன்சைட் த யூட்டரஸ். ஸோ அந்த மாதிரி அதுதான் அது இன் வைட்ரோ ஃபெர்டிலைசேஷன், தட் இஸ் IVF மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆல் தீஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்ரிதிங் இஸ் வெரி வெரி காஸ்ட்லி அண்ட் வெரி வெரி என்ன சொல்றது, 100% ரிசல்ட் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. ஃபார் த எல்லாராலையுமே அஃபோர்ட் பண்ணக்கூடியதாக இருக்காது. அண்ட் ரிசல்ட்டும் 100% யூ வில் நாட் கெட் ரிசல்ட். சம்டைம்ஸ் இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணிட்டு இட் கெட்ஸ் ஃபெயிலியர் ஆல்சோ. Then again you have to try அப்படின்னா again you have to spend so much. See, it's not about the money alone. Once you get this IVF treatment, you will be put under complete bed rest, so much of medication and doctor treatment and everything நிறைய அதெல்லாம் முடிச்சுட்டு then when the whole process fails, then look at the emotional trauma you will be into. So அதனாலேயே வந்து இந்த மாதிரி எல்லாம் நம்ம பண்றதுக்கு what you can do is, so many children are there without இந்த மாதிரி குழந்தை இல்லாம எத்தனையோ பேர் வந்து இருக்காங்க, orphans are there. So adopt பண்ணிக்கலாம் instead of going in for more and more children. எனக்குன்னு குழந்தை வேணும்னு போறதை விட அது that will only increase the population also. ஸோ ஆல்ரெடி இருக்கிற நிறைய குழந்தைங்களுக்கு வந்து நிறைய பேர் வந்து வேணான்னு சொல்லிட்டு விட்டுட்டு போறவங்க, ஆர் பேரண்ட்ஸ் இறந்து போயிடுறவங்க, அந்த மாதிரி ஃபார் சோ மெனி ரீசன்ஸ் தேர் ஆர் சோ மெனி சில்ட்ரன் இன் த ஆர்ஃபண்ட். ஸோ அதில் ஏதானு ஒன்று நம்ம எடுத்து வளர்க்கலாம். தட் வில் பி த பெஸ்ட் மெத்தட். ஓகே, ஸோ வி ஹவ் சீன் திஸ். ஷால் வி Was this useful? Shall we see the questions?
in this chapter? Yes, Anu? Ma'am, can you explain the taking of the pills once again? I didn't get it clearly. புரியலையம்மா, நீங்க என்னம்மா கேக்குறீங்க? Can you explain taking of the pills, ma'am, for 21 days? I didn't get it clearly. இல்ல, உங்க வால்யூம் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கங்கம்மா. வால்யூம் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிட்டு பேசுங்க. I want an explanation for taking the pills for 21 days, ma'am. Okay. What is your question? How to take that? What's the process, ma'am? I want to know. Oh, that pill you get it in some medical shop. Adula poi vaangikano. Before that, you have to consult a doctor, and then get doctor's advice and take the buy the pill. No, and then after the cycle is over. After the cycle is over, ஒரு menstrual cycle முடிஞ்சு அதுக்கு அப்புறமா 5th day 5 days க்கு அப்புறம் you start taking for 21 days. Then for 7 days you stop. Then you அதுக்குள்ள திருப்பி cycle முடியும். That's how you have to take the for the pill. Is that your question? Yeah, ma'am. Yeah, ma'am. Thank you, ma'am. All right, we can go to the yeah. Please mute your mic, ma. One second. Are you all able to see this? Yes, ma'am. Good. Match the list following list 1 and list 2. Option C. Option C. Non-medicated IUD Lipi loop. B is copper releasing IUD is 1. Okay, multiload 375. Hormone releasing is LNG 20. D is 2. Yes, correct. Option C is correct. Very good. Given below are two statements. Statement 1, intracytoplasmic sperm injection is another specialized procedure of in vivo fertilization. Infertility cases due to inability of the male partner to inseminate female can be corrected by artificial insemination. இதுக்கு answer. No one? Option B. Ma'am, option C. Yes, ma'am. Option C. Option C. Both are true. Illa. Statement 1 is incorrect, but statement 2 is true. ஏன்னா the intracytoplasmic sperm injection அப்படிங்கிறது is a specialized form of in vitro, that is not in vivo. அப்படிதானே படிச்சோம் நம்ம. In vitro
fertilization, not in vivo fertilization. In vivoன்னு ஒன்று இருக்கு, பட் அது வந்து இது கிடையாது. இதுல என்ன அப்படின்னா, ஒரு சிங்கிள் ஸ்பெர்மை வந்து இன்ஜெக்ட் பண்ணி டைரக்டா எக்கோட ஃபெசிலிட்டேட் பண்ணி ஃபெர்டிலைசேஷன் பண்ண வைக்கிறாங்க. அதான் த ஃபெர்டிலைஸ்ட் எக், தட் இஸ் த ஜைகோட். அதுக்கப்புறம் இட் இஸ் டிரான்ஸ்ஃபர்ட் டு த விமென்ஸ் யூட்டிரஸ். That again is based on, I mean, 8 blastomeres இருக்கா, more than 8 or 16 blastomeres இருக்காங்கிறத பத்தி இருக்கு. பட் இதை வந்து ஒரு சிங்கிள் ஸ்பெர்ம் இஸ் மேட் டு ஃபெர்டிலைஸ் வித் எக். ஆல் ரைட். ஸோ அதனால B is the correct answer. Statement 1 is incorrect and statement 2 is true. All right. Which of the following statements are correct? Reproductive health refers to, நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். Please read that and tell me. Which are the following statements? Correct. Whoever is having the mic open, please close it. Option C. Option C. Yes, ma'am. Option C. Option C. A, correct. Reproductive health refers to total well-being in all aspects of reproduction. That is right. அதுக்கப்புறம் amniocentesis is legally banned for sex determination. That is right. But Saheli, a new oral contraceptive for female, was developed by ICMR கிடையாது இல்லையா? இப்பதானே பார்த்தோம். So that is that is developed by CDRI. That is a Central Drug Research Institute ஆல டெவலப் பண்ண ஒரு கான்ட்ரசெப்டிவ் பில். அதனால இந்த ஆப்ஷன் சி இஸ் நாட் கரெக்ட். ஸோ பாக்கி மூணும் கரெக்ட். ஸோ ஆப்ஷன் சி தான், ஏ, பி அண்ட் டி தான் கரெக்ட். தட் இஸ் ஆன்சர். ஓகே, ஃபோர்த் ஒன். Given below are two statements. One is labeled as assertion A and other labeled as reason R. சொல்லுங்க பார்க்கலாம். Assertion A, that the amniocentesis for sex determination is one of the strategies of reproductive and child health care program. False, ma'am. இல்லையே, ஏன்னா செக்ஸ் டிட்டர்மினேஷனே இல்லீகல் இல்லையா? ஸோ இட் இஸ் நாட் அ பார்ட் ஆஃப் ரிப்ரொடக்ஷன் அண்ட் சைல்ட் ஹெல்த் கேர். செக்ஸ் டிட்டர்மினேஷன் இஸ் இல்லீகல். அதுக்காக அது இல்லை. நம்ம சைல்டுக்கு வேற எதுவும் நமக்கு வந்து ஜெனட்டல் ப்ராப்ளம் வருதா, குரோமோசோம்ஸ்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறது, அந்த மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் டவுன் சிண்ட்ரோம் அந்த மாதிரிலாம் எதுவும் பிரச்சனை இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக தான் அமினோசென்டிசிஸ். பட் அதனால் அதை யூஸ் பண்ணி நம்ம ஃபீட்டஸோட ஜெண்டரும் கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறது தானே வழிய, அது வந்து ஸ்ட்ராட்டஜிஸ் கிடையாது, ரீப்ரொடக்டிவ் சைல்ட் ஹெல்த் கேர் கிடையாது. ஸோ தட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். பட் பேன் ஆன் அமினோசென்டிசிஸ் செக்ஸ் இன்க்ரீசிங் மெனஸ் ஆஃப் ஃபீமேல் ஃபீட்டிசைட். அப்படின்னா இந்த பேன் பண்றது வந்து இட் கீப்ஸ் அ செக் ஆன் ஃபீமேல் ஃபீட்டிசைடோட மெனஸ்ல வந்து, ஐ மீன் அதுக்கு yes, option A is right.
A is vasectomy is surgical method. Coitus interruptus is Natural method. natural method. And cervical caps is barrier method. And Saheli is oral method. Correct. Okay, now sixth one. Which of the following is not an intrauterine device, IUD? Progestasert, multi-load, Option B, ma'am. Libby loop, ellame IUD. Progestogens, that is option B, is a synthetic form of progesterone. அதனால அது வந்து IUD கிடையாது. So answer is B. 7. IUDs are small objects made of plastic or copper that are inserted in the uterine cavity. Which of the following statements are correct about IUDs? சொல்லுங்க. Option B, ma'am. Option B மட்டுமா? கீழே பாருங்க. Choose the most appropriate answer for the options. கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் மட்டும் நீங்க சூஸ் பண்ணணும். ஐயூடியை பத்தி எந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டா சொல்றது? இதுல மொத்தம் 5 இருக்கு. Option B is right. Released copper ions suppress the sperm motility. Sperm move பண்ண விடாம பண்றது. That is right. IUDs decrease phagocytosis of sperm within the uterus. தப்பு. Decrease கிடையாது, increase. Phagocytosis to end sperm and make it inactive. அதுதான் phagocytosisனா. Yes, என்ன சொல்றீங்கம்மா? Somebody try to answer. Anyway, please mute your mic. Whoever has opened the mic. Option C, IUDs do not make the cervix hostile to the sperm. That is wrong. It makes cervix hostile to the sperm. IUDs. Option D, ma'am. Option D, when the IUDs suppress the fertilization capacity of the sperm. So, option D, the answer la vanda option D, B and D mattum correct. Baki ellam thappu. IUDs require surgical intervention of their insertion in the uterine cavity. Adum thappu. So, B and D. Option C, ma'am. Option D. B and D. Okay, ma'am. And then 8th one. Lippis loop is a type of contraceptive used as Ma'am, அது என்ன கேட்டகரியில வருது? லிப்பிஸ் லூப் ஸ்கிரீன் தெரிய மாட்டேங்குது. என்னமா தெரியல? The screen is not visible, ma'am. ஸ்கிரீன் தெரியலையா? A non-medicated IUD. Option C, ma'am. இப்போ are you able to see the screen? Yes, ma'am. Okay, non-medicated IUD. That's a Lippis loop is a non-medicated IUD. All right, 9th one. Match the following. நீங்க பார்த்துட்டே இருங்க. திரும்பி திரும்பி இதே கொஸ்டின்ஸ் தான் ரிப்பீட் ஆயிட்டே இருக்கு. டிஃப்ரெண்ட் இயர்ஸ்ல இதே தான் ரிப்பீட் ஆகுது. கான்ட்ரசெப்டிவ்ஸ் அண்ட் செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் இதுதான் மெயினா வருது இதுல இருந்து. அந்த மாதிரி மட்டும் நினைச்சிட்டு நீங்க படிக்க வேண்டாம். ஓவரால் நீங்க தரோவா இருந்துக்கலாம். பட் இதெல்லாம் ஈஸிலி ஆன்சரபிள் கொஸ்டின்ஸ். Option B. Option B is A is diaphragm is they cover the cervix blocking the endometrium. Correct. B contraceptive pills வந்து inhibit ovulation and implantation.
correct. And then C, intrauterine device, that is increased phagocytosis of sperm within uterus, correct. Lactational amenorrhea, அது வந்து absence of menstrual cycle and ovulation following parturition, அதுவும் correct. So option B is the right answer. Very good. Okay, next 10th. Which one of the following is an example of hormone releasing IUD? Option C, ma'am. Yes, LNG20, correct. Okay, next. Venereal disease can spread through Option B, Option B, ma'am. இல்லையே கீழே பாருங்க, choose the correct answer from the options given below. அதுல இருந்து ஆன்சர் சூஸ் பண்ணுங்க. அதுதான் you said option D, 2 and 3. Option B, ma'am. Yeah, ma'am. Option Okay, D. yeah, option D is correct. 2 and 3 is right. Transfusion of blood from infected person and infect a mother to fetus. ஸோ இதுலேருந்து வந்து வரும், இது வந்து இன்ஹெரிட்டன்ஸில் வராது, இது வந்து this spreads like this only. And of course, sexual transmitted disease. Okay, now next, match the following. Ma'am, option C. Option C, yeah. Walls phagocyte Option C. sperms. Walls வந்து phagocytes இல்லையேம்மா. Walls, oh, entry of sperm through cervix is blocked. And B is IUDs 3. C is 2. Okay. Yes, ma, correct. Option C is right. Very good. 13. Select the option including all sexually transmitted diseases. Option C, ma'am. Yes. Option C, ma'am. Gonorrhea, option C is right. Gonorrhea, syphilis, genital herpes. எல்லாமே வந்து sexually transmitted disease. 14. In which of the following techniques the embryos are transferred to? B. Option B. Option B, yes. ZIFT and IUT. Correct. Now, which of the following contraceptive methods do involve a role of hormone? No one? Option C, that is lactational amenorrhea, pills, emergency contraceptives. இதெல்லாம் வந்து Can I explain, ma'am? I didn't get it. lactational amenorrhea hormone is involved. Pills, hormone. Again, emergency contraceptive, அதுலயும் hormone இருக்கு. So இது எல்லாமே வந்து contraceptives with involving hormones. So option C is right. Then 16. Select the hormone releasing intrauterine devices. Option A, ma'am. Correct. All right, next. The contraceptive Saheli. எந்த இது கரெக்ட் சொல்லுங்க? Ma'am, option A.
Option A is Option A, correct. ma'am. Blocks estrogen receptors in the uterus, preventing eggs from getting implanted. You know what is implanted? ஏன்னா லாஸ்ட் சாப்டர்ல தான் நம்ம படிச்சோம் இல்லையா, எப்படி வந்து இந்த ஜைகோட் கெட்ஸ் இம்ப்ளான்டட் இன் த யூட்டரஸ் பால் அப்படின்னு. அது இல்லை, அது முடியலை, அந்த இம்ப்ளான்டேஷன் நடக்கலை அப்படின்னா தட் வில் பிகம் அ ஃபெயிலியர் ப்ரெக்னன்சி. ஸோ அதனால சஹேலி டஸ் தட். இட் டசன்ட் அலவ் the eggs to get implanted in the uterine wall. All right, next one, 18. Match the following. Huh? Option C. Option C. Please mute your mic, ma. Option C is correct. A, gonorrhea. அதுக்கு that is Neisseria. That is transmitted causative agent வந்து Neisseria. And then syphilis. That is caused by treponema. And genital warts, அது human papilloma virus. And then AIDS வந்து HIV virus. So option B is correct. Sorry, option C is correct. 19. Function of copper ions in copper releasing IUDs. Option A, ma'am. Option A. Correct. All right. Which of the following is hormone releasing IUD? Again, திருப்பி அதே கேக்குறாங்க பாருங்க, ரெப்பிட்டிஷன் நிறைய இருக்கு பாருங்க. You all know that LNG20 இல்லையா? Then next, which of the following is incorrect regarding vasectomy? Ma'am, option D. No, ma'am, wait. Incorrect. I'm not by option D வந்து correct. Cut and tied, which is incorrect. Ma'am, No option C, sperm ma'am. occurs in epididymis அப்படிங்கிறது தப்பு. வாசெக்டமி பண்ணிட்டா ஸ்பெர்ம் ப்ரொடியூஸ் ஆகாது அப்படிங்கிறது தப்பு. அது ஐந்து தான் இருக்கும். ஸோ தட் இஸ் ஆப்ஷன் ஏ இஸ் இன்கரெக்ட் அபவுட் வாசெக்டமி. இந்த ஸ்பெர்ம் வந்து போய் அது ஃபர்டிலைஸ் ஆகிறதுக்கு மூவ் பண்ண விடாம கட் பண்ணி டைப் பண்ணிடுறாங்களே தவிர ஸ்பெர்ம் வில் பி ப்ரொடியூசிங். ஸோ நோ ஸ்பெர்ம் occurs in epididymis அப்படிங்கிறது தப்பு. All right, next. Embryo with more than 16 blastomeres formed due to in vitro fertilization is transformed into எங்க டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுவாங்க? ஃபிம்ப்ரியேவா, சர்விக்ஸா, யுட்டரஸஸ், ஃபெலோப்பியன் டியூபா? Option D, ma'am. நான் நிறைய இதை பத்தி சொல்லிட்டேன். Option C. ஆப்ஷன் சி இஸ் யூட்டிரஸ். 16 பிளாஸ்டோமியர், மோர் தென் 16 பிளாஸ்டோமியர்ஸ் எல்லாம் வந்து இட் வில் பி ட்ரான்ஸ்ஃபர் டு தி யூட்டிரஸ். 8 blastomeres, up to 8 blastomeres தான் it will be transferred to the fallopian tube. புரியுதா? ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுல எல்லாம் questions வருது பாருங்க. Please remember that. Which of the following approaches does not give the defined action of contraceptive? சின்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துடுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கும் போது சயின்ஸ் அந்த போர்டு எக்ஸாம்பிள் திடீர்னு ஒரு குரடி வந்து Option A, ma'am.
Option A, intrauterine device increases phagocytosis of sperm, suppress sperm motility and fertilizing அது கிளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேம்மா. அது எப்படி நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணலன்னு சொல்கிறீங்க? எந்த ப்ராசஸ் வந்து அப்ரோச் வந்து ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணல அப்படின்னு தானே கேட்டிருக்காங்க. வாசெக்டமி ப்ரிவென்ட்ஸ் ஸ்பெர்மட்டோஜெனசிஸ் அப்படிங்கிறது தான் தப்பான ஆன்சர். என்னன்னா, அதாவது தட் இஸ் ஆன்சர். அதான் வந்து தட் டஸ் நாட் கிவ் த டிஃபைன்ட் ஆக்ஷன் ஆஃப் கான்ட்ரசெப்டிவ். ஏன் அப்படின்னா அது வந்து ஒரு சர்ஜிக்கல் ப்ரொசீஜர். வாசெக்டமிங்கிறது ஒரு சர்ஜிக்கல் ப்ரொசீஜர். அது வந்து மேல் ஸ்டெரிலைசேஷன் ஆர் பர்மனன்ட் கான்ட்ரசெப்ஷன் மாதிரி தான் அது. அந்த ப்ரொசீஜரில் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டால் மேலோட வேஸ் டிஃப்ரென்ஸை வந்து கட் பண்ணி டைப் பண்ணிடுறாங்க. அதனால என்ன ஆகிடுதுன்னா அது வந்து ஒரு மாதிரி இன் அ மேனர் இட் இஸ் சீல்ட் ஸோ தட் இட் ப்ரிவென்ட்ஸ் அ ஸ்பெர்ம் ஃப்ரம் என்டிங் இட் டு த செமினல் ஸ்ட்ரீம். அதாவது இஜாக்குலேட்டரி டக்ட் உள்ள போகாது, தேர்பை ப்ரிவென்டிங் ஃபெர்டிலைசேஷன். அதான் இதை வந்து இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணல ப்ராப்பரா. ஸோ அதனால டி இஸ் த ஆன்சர். ஓகே, ஆல்ரைட். நெக்ஸ்ட், in context of amniocentesis, which of the following statement is incorrect? Option B, ma'am. இல்லம்மா, the correct answer is Option D. Option D is correct. Cleft palate அப்படிங்கிறது it's a condition that has to be detected only by sonography. அது வந்து இந்த மாதிரி அமினியோசென்டிசிஸால கண்டுபிடிக்க முடியாது. இது வந்து ரொம்ப ஏர்லி எமினியோசென்டிசிஸ்ங்கிறது ரொம்ப ஏர்லி ஸ்டேஜில் தான் கண்டுபிடிக்க முடியும். அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸாக வரும். இது வந்து இட் கேன் பி டிடெக்ட் ஒன்லி அட் த லேட்டர் ஸ்டேஜ் யூசிங் சோனோகிராஃபி. அதனால வந்து இட் கேன் பி யூஸ் டு டிடெக்ட் டவுன் சிண்ட்ரோம்ங்கிறது கரெக்ட். அமினியோசென்டிசிஸ்ல அதனால டவுன் சிண்ட்ரோம் கண்டுபிடிக்க முடியும். அண்ட் இட் இஸ் யூஸ்வலி டன் வென் அ உமன் இஸ் பிட்வீன் 14 to 16 weeks pregnant. அதுவும் கரெக்ட். இட் இஸ் யூஸ்ட் ஃபார் ப்ரீநேட்டல் செக்ஸ் டிட்டர்மினேஷன். கரெக்ட். அந்த மூணும் கரெக்ட். The T is not correct. So, all right, children. So we come to the end of this class. I hope everybody liked this class. Useful இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். Next class we will see the next chapter. We will see a few questions in the next chapter. All right. Okay. Good night, everyone.